இடம் சொல்லுங்க. 11/3/1973. 11/3/1973 சார்? ஆமாங்க. பிறந்த நேரம்? 1:47 AM. 1:47 AM. சேலம். சேலம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ராசி ரிஷபராசி. ரிஷபராசி. லக்னம் தனுசு லக்னம். தனுசு லக்னம். என்ன நட்சத்திரம்? ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? இப்போ சனி திசையில இருந்து கொஞ்சம் சிரமமா இருக்கு. அது என்ன? சனி திசை உங்களுக்கு 2022 ஆரம்பிச்சிருச்சு. ஆமாங்க. சனி உங்களுக்கு 6ஆம் இடத்து பலன்களாலும் செய்யணும். நல்ல வேலையா அவர் வளர்பிறை சந்திரனோடு குருவின் பார்வையில் இருக்கிறாரு. கடனை தான் கொடுப்பாரு, நோயைத்தான் கொடுப்பாரு. முதல்ல 6ஆம் இடத்து பலன்கள். ஆனால் நல்ல வேலையாக சுபத்துவமாக இருக்கிறனால இது அப்படியே கொஞ்சம் மாறும். வீட்டில் மனைவி குழந்தைகளுக்கு என்ன ராசி? யாராவது மீன ராசி சிம்ம ராசி இருக்கிறாங்களா? சிம்ம ராசி இருக்காங்க. அப்புறம் அட்டமத்து சனி நடக்குதுல்ல, மனைவிக்கா குழந்தைகளுக்கா? மனைவிக்காட்ட என்னங்க நீங்கள் ஜோசியம் உங்களுக்கே தெரியுமாங்க. நல்லா புதன் நீச்ச பங்கமாக தானே இருக்கிறாரு. மனைவிக்கு அட்டமத்து சனி நடக்கும்போது நமக்கு நல்லது நடக்காதுங்க. மனைவியுடைய ஒரே ஆதர்சம் நம்ம தானங்க. இந்திய மனைவிகள் மகா சுயநலமானவர்கள். என் புருஷன் நல்லா இருக்கணும், என் புள்ள நல்லா இருக்கணும். இதை தவிர இந்திய பெண்களுக்கு வேற எண்ணமே இருக்காது. 2021 இருந்து ப்ராப்ளமா தான் இருக்குங்க. ஆமாங்க. சனி சந்திரன் சேர்க்க சுக்கரனுடைய வீட்டில் தானங்க இருக்கு. சுக்கரன் உங்களுக்கு என்னங்க தருவாரு? சுக்கரனோட பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாரா? ஆமாங்க. எங்க சுக்கரனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள், சுக்கரனோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற கிரகங்கள் எதுவுமே நல்லது செய்யாதுங்க. ஜோசியம்ன்றது சிம்பிள் லாஜிக் தாங்க. அட்டமாதிபதியோட சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரா சனி? ஆமாங்க. எந்த பக்கம் சுத்தினாலும் 6-8 வருதா? அப்புறம் எப்படிங்க நல்லா இருக்கும்? ஜோசியத்தில் வரக்கூடாத நம்பர்னு நான் என்னத்தை சொல்கிறேன்? 6-8ன்னு சொல்கிறேன் இல்லையா? ஆமாங்க. ஜோசியத்தில் வரக்கூடாத நம்பர் 6-8. நான் ஒவ்வொன்றா சொல்ல உங்களுக்கு புரியுதா பாருங்க. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார். ஆமாங்க. அட்டமாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார். ஆமாங்க. 6ஆம் அதிபதியோடு பரிவர்த்தனையாகி இருக்கிறார். ஆமாங்க. சரி. மனைவிக்கு அட்டமச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. என்னத்தை சொல்றது? இப்படி தாங்க சனி தசை. ஆனால் அந்த சனியை குரு பார்க்கறதுனால பெரிய துன்பங்கள் வர மாதிரி அப்படியே இருந்து எஜ்ஜில் போய் நிறுத்தி காப்பாற்றுவார். இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது, ஒரு பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு போயிட்டு இருந்தது குருஜி. இனிமே எப்படி போகுங்கிறதா ஒரு பயமா இருக்கு. பெரிய சனி தசை சுக்கிர பக்தி மட்டும் அகல கால வச்சிடாதீங்க. சரிங்க குருஜி. அப்போ உங்களுக்கு ஜென்ம சனியே நடக்கும். ஆமாங்க குருஜி. இப்போ 2029, 30, 31 சனி தசை சுக்கிர பக்தி. நல்ல வேலையா சுக்கிர 3ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அப்போ பாருங்க 3, 6, 8, 12 எல்லா தொடர்பும் வரும். சரிங்க குருஜி. சனி தசை சுக்கிர பக்தி மட்டும் பண விஷயத்துல கவனமா இருங்க. அவ்வளவுதாங்க. கடனை கொடுப்பாருங்க. புதன் புத்தி எப்படி இருக்கு? புதன் பக்தியோட பெரிய அளவில் இது வராதுங்க. அப்படிலாம் நீச்சனாக இருக்கிறார். ஆனாலும் கேந்திர பலத்தோடு இருக்கிறார். சனிக்கு 11ல் இருக்கிறார். லக்னத்திற்கு 4ல் இருக்கிறார். இந்த கேந்திர பலங்கள் கோண பலங்கள் வரும்போது சமாளிக்கக்கூடியதாகத்தான் வரும். சுக்கிர பக்தி தான் உங்களுக்கு பண ரீதியாக மன கஷ்டத்தை கொடுக்கும். உடல் ரீதியிலாகவும். ஏன்னா உடல் ரீதியிலாக வரக்கூடிய தாக்குதல்களை சமாளிப்பதற்கு லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்கணும். சுக்கிர புத்தியில் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். உடனே பயந்துடாதீங்க. லக்னம் உங்களுக்கு நல்லா இல்லை. எப்படி நல்லா இல்லை? செவ்வாறாக சேர்ந்திருக்கா? ஆமாங்க. லக்னத்தில் செவ்வாறாக இருக்கிறது லக்னம் பலவீனம். லக்னம் பலவீனமாக இருந்தால் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். லக்னாதிபதியும் 2ல நீச்சமாக இருக்கிறார். நல்ல வேலையாக திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறார். லக்னாதிபதியோடைய நீச்சம் 40-43 வயசுக்கு பிறகு பெருசாக வேலை செய்யாது. கவலைப்படாதீங்க. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற தசை 6-8 வருதுல்ல? அந்த 6-8 முயற்சிகளை தடை செய்யும், கடனை கொடுக்கும், நோயை கொடுக்கும். சுகர் வருங்க. இதுவரையிலும் இல்லை, இல்லாம வராம இருந்தா சரிங்க. சுக்கிரபக்தியில் கண்டிப்பாக வரும். சுக்கிரபக்தியில் வரும். சுகர் மாதிரியான விஷயங்கள், கட்டுக்கு உட்படுத்தக்கூடிய நோய்கள். அதுக்காக பெட்டில் படுக்கிற மாதிரி அப்படி இப்படின்லாம் பயந்துடாதீங்க. ஏன்னா ஓரளவுக்கு லக்னாதிபதி வலுவாக தான் இருக்கிறார்.
ஃபைனான்சியலா எப்படிங்க டெவலப்மெண்ட் ஃபைனான்சியலாக கிடைக்குமா? கஷ்டம் வரும். நான் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து அதை மனசில் ஏற்றுக்க முடியாத அளவிற்கு சனி தசை சுக்கிர புக்தியில் எங்கேயாவது கொண்டு அப்படியே லாக் பண்ணும். சரிங்க. குருதசை சுக்கிரபக்தியிலே நீங்கள் நல்லா இல்லையாங்க? ஏங்க பழசுக்கு அப்படியே போவோங்க. குருதசை சுக்கிரபக்தி 2014, 15, இந்த 16, இந்த 3 வருஷமா நீங்கள் நல்லா இல்லை. அப்போ வேலையில தான் இருந்தேன் குருஜி. அப்போது வேலையில் தான் இருந்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான். முன்னேற்றம் இல்லை, நல்லா இல்லை. அப்போ கூட கடன்கள் ஏதாவது இருந்திருக்கும். அந்த 3 வருஷத்தில் ஒரு சிறு உடல்நல குறைவு கண்டிப்பாக வந்திருக்கும். அந்த காரகத்துவத்திற்கு ஏற்றார் போல் கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரிவுகள் அப்படி இப்படின்னு எதனா அந்த வயசுல இருந்து தான் இருந்திருக்கும். நான் சொல்றது எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். ஆமாங்க குருஜி. சரியா? அதுல குருதசை நல்லா இருந்ததுங்க குருஜி ஓரளவுக்கு. குருதசை திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறனாலையும் வேறு எந்த விதமான பாப தொடர்புகள் இல்லாதனாலையும் இயல்பாக ஒரு மனிதனுக்கு தேவையான பணவரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்திருப்பார். கவலையே படாதீங்க. சனி தசை 6, 8 தசை. கடனை வாங்கிடாதீங்க, யாருக்கும் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. கேரண்டி கையெழுத்து போட்டேன், அதை போட்டேன், இதை போட்டேன், மாமனுக்கு வாங்கி கொடுத்தேன், மச்சானுக்கு வாங்கி கொடுத்தேன்ற கதையே சுக்கிர புக்தியில் இருக்கக்கூடாது. சுக்கிர புக்தி தாண்டின உடனே குருதசை, சனி தசை, சூரிய புக்தி, சந்திர புக்தி எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி சனிக்கு 6, 8ல் இருக்கக்கூடிய செவ்வாய் புக்தியும் ராகு புக்தியும் உங்கள் சகோதரர்களுக்கு பிரச்சனைகள் வரும், சகோதரர்களோட பிரச்சனைகள் வரும். இவ்வளோதாங்க ப்ரெடிக்ஷன். சரிங்க. உங்களுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பிரச்சனை வரும், அவங்கனால உங்களுக்கு பிரச்சனை வரும். சரிங்க. இவ்வளோதாங்க. மற்றபடி சனி தசை 6, 8 தொடர்புகள் இருந்தால் ஏதாவது எதிர்பார்ப்புகளை ஏமாற்றுதல், கொஞ்சம் பணவரவில் கொஞ்சம் சுணக்கம் போன்ற அமைப்புகள் தாங்க. மற்றபடி என்ன இருந்தாலும் அவர் வளர்பிறை சந்திரனோடு இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறனால கஷ்டங்கள் பெரிய அளவில் ரோட்டுக்கு வந்துட்டேன், அப்படி வந்துட்டேன், இப்படி வந்துட்டேன்னு இருக்காது. இப்போ இருக்கிற பிரச்சனை கூட மனைவிக்கு அட்டமத்து சனி சிம்மராசிக்கு முடிஞ்சவொன்னே உங்களுக்கு தீருங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்